الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வருகிற வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இறைவனின் இறுதி தூதர் மனித குல வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக அல்லும் பகலும் அயராக உழைத்த கண்ணியமே இமாம்களின் மீதும் குறிப்பாக ஒரு நல்ல நோக்கத்திற்காக இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று லோகமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சி களக்காடு இஸ்லாமிய வழிகாட்டி மையம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையாலுமே நாங்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமா ஃபீல்டில் இருக்கிறேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு 4 வருஷமா எல்லா ஊருக்கும் போகிறோம். எந்த ஊர்லையும் இவ்வளோ ரிசீவ் பண்ணதில்லை. அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டு நான் கரெக்டாக வந்துட்டோமா, எனக்கு முன்னாடியே நின்று கரெக்டாக கூட்டிகிட்டு போய் அது அவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க. அதனால பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதனால இன்ஷால்லா எல்லாரும் அவசியம் இந்த நிறுவனத்துக்காக துவா செய்யுங்க. சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் குறிப்பா சனிக்கிழமை அன்னைக்கு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது இதே மறந்து போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முஸ்லீம் சொசைட்டியை ஒன்று கூட்டுறது சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா கல்யாணம், காது குத்து எல்லாமே சண்டே தான் இருக்கும். அதுவும் குறிப்பா கல்வி நிகழ்ச்சிக்கு ஒன்று கூட்டுறதுலாம் உலக அதிசயம் தான். முஸ்லீம் சொசைட்டிக்கு பிடிக்காத வார்த்தை என்னன்னா படிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அதுல இது முதல் முயற்சி பெரிய முயற்சி தான். இன்னொன்று கம்மியா இருக்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்படாது. எப்பயுமே நல்ல காரியத்துக்கு கூட்டம் கம்மியா தான் வரும். இப்போ இதுல நீங்க ஐபிஎல் போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? கூட்டம் பிச்சுக்கும், சரியா? இல்லாட்டி வேற ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனைன்னு சொன்னா என்ன கூட்டம். ஆனா பிரயோஜனமான நிகழ்ச்சி எப்பயுமே, ஏன்னா அல்லாஹ் செலக்ட் பண்ணணும்ல. அல்லாஹ் அவ்வளவு சீக்கிரம் செலக்ட் பண்ணுவாங்கல்ல. நமக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும்ல. இப்போ இந்த இடத்துல நம்மளால ஹெலிகாப்டர் இறக்கிட முடியுமா? முடியாது. அதுக்கு தனியாக என்ன பண்றோம்? ஹெலிபேட் போட்டுதான் பண்றோம். அந்த மாதிரி நம்மளோட குணங்களும் நம்ம எண்ணமும் சரியா இருந்தாதான் என்ன பண்ணுவோம்? அல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வரோம். ரைட், ஓகே. இப்போ இன்ஷா அல்லாஹ் உங்க எல்லாருக்கும் நோட்டும் பேனாவும் கொடுத்துருப்பாங்க. அவசியம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத செய்தி எதையுமே நம்ம சொல்ல மாட்டோம். நானும் சரி, அனசு சாரும் சரி, இந்த அட்வைஸ் பண்றது, வாழ்க்கைனா என்னன்னு சொல்றதுன்னா சொல்ல மாட்டோம். ஏன்னா உலகத்திலே கஷ்டமானது என்ன? உலகத்திலே ஈஸி எது? உலகத்திலே கஷ்டம் எது? நான் தமிழ் புரியுமா உனக்கு? உலகத்திலே ஈஸி எது? உலகத்திலே கஷ்டம் எது? உலகத்திலே ஈஸி அட்வைஸ் பண்றது, உலகத்திலே கஷ்டம் எது? கேட்கறது. அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல கேட்கறதே செம கடுப்பாகும், சரியா? ஒரு கூட்டு உட்கார வச்சு வாழ்க்கையில என்ன ஆரம்பிப்பாங்க, ரைட்டா? அதனால நம்ம அந்த மாதிரிலாம் எந்த அட்வைஸும் பண்ண மாட்டோம். நாங்க என்ன பண்ண போறோம்னு சொன்னாக்கா, நம்ம ரொம்ப சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? ஹோட்டலுக்கு எப்போ போனோம் என்ன பண்ணோம்? ஒண்ணு இட்லி ஆர்டர் பண்றோம், இல்ல தோசை ஆர்டர் பண்றோம். காரணம் என்னன்னா, எல்லா ஹோட்டல்லையும் பேசிக்கா நல்லா இருக்கும். அவ்வளவு போட்டிக்கு எடுத்துட மாட்டாங்க. அதனால என்ன பண்றோம்னா அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம். அதே போல படிப்புலையுமே என்ன பண்றோம்னா, ஒரு 2 கோர்ஸ் இல்ல 3 கோர்ஸ். ஆனா நம்மோடு வாழக்கூடிய மத்த சமூகங்கள்லாம் நிறைய கோர்ஸை ரெஃபர் பண்ணி போறாங்க. நம்ம மட்டும் என்ன பண்றோம்னு சொன்னா, ஒண்ணு டாக்டராவோ இல்ல இன்ஜினியராவோ இல்லாட்டி வெளிநாட்டு கிளம்பு அப்படிங்கிற அந்த 3 ஆப்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ நிறைய வாய்ப்பு வந்துருக்கு. இப்போ உங்க முன்னாடி மந்தி இருக்கு, குடிமந்தி. மந்தி இன்னொன்னு செய்யறாங்க. இப்ப மந்தி இந்த பக்கம், பிரியாணி இந்த பக்கம், நெய் சோறு, இது 3 இருக்குது. ஆனா நான் பழைய சோறு தான் சாப்பிடுவேன் நீ ஆரம்பிச்சினா இது யாரோட தப்பு? யாரோட பிரச்சனை? அது சோறு இருக்குது, ஆனா எடுத்துக்க நம்ம தயாரா. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபுட்டை காமிப்போம். பரவாயில்ல சார், நல்லா இருக்கு காமிக்கிறதோட சேர்த்து வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போவோம். வந்ததுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்காது. ரைட், ஓகே. அப்ப இந்த கிளாஸ் நம்ம ஒரு குர்ஆன் வசனத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். தெரியுதா? ரைட், இது தெரியுதா? கொஞ்சம் கழுத்து வலிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு சமுதாயம் தன்னை மாத்திக்கலையோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி. ரைட்டா? இன்னைக்கு இந்தியால முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கு? இந்தியால, தமிழ்நாட்டுல முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப ஓஹோன்னு இருக்கிறாங்களா, இல்லாட்டி அதிகாரம் இல்லாம இருக்கிறாங்களா? உங்க எல்லாருக்கும் தமிழ் புரியுமா? இங்க ஏன் ஒரு மாதிரி மேக்ஸ் கிளாஸ் மாதிரி உட்காந்துருக்கீங்க?
நீங்க பேசினா எனக்கு தமிழ் புரியும், ஏன்னா எனக்கு வந்து மதர் டங் தமிழ் தான். ரைட்டா? சொல்லுங்க, எங்க விட்டேன்? முஸ்லீம் சொசைட்டி எப்படி இருக்கு? ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருக்குதா, இல்ல அதிகாரம் இல்லாம இருக்குதா? அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம தான் காரணம். வெரி குட். இதுவே வந்து பாராட்டத்தக்க ஆன்சர். ஏன்னா நிறைய ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காரணம் இவங்க காரணம், அவங்க வந்ததுனால தான் நாங்க அதிகாரம் இல்லாம போயிட்டோம். அப்ப அதுக்கு முன்னாடி அதிகாரத்தோட இந்தியா அப்படின்னா இல்லங்க அப்பயும் அதிகாரம் இல்லாம தான் இருந்தோம். இந்த சார்லி விஜய் கேட்பாங்கல்ல, உங்க அப்பா டாக்டரா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல எங்க அப்பாவும் டாக்டர் ஆகும்னு ஆசைப்பட்டாரு, அந்த மாதிரி தான் நமக்கும். சரி, அப்ப அதனால நம்ம முதல்ல மாற வேண்டியது யாரு? நம்ம மாறணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை. 2006 இந்தியா முழுக்க சர்வே எடுத்து ஒரு பெரிய ரிப்போர்ட் இது பண்ணாங்க. ராஜேந்திர சச்சாருடைய அறிக்கை. இது வந்து இது பேசாத மேடைகளே இல்ல, எல்லா மேடையிலையும் வளர்ச்சி இதை பேசிப்பாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்ன சொல்றாரு? இந்தியாவுடைய கல்வியில, பொருளாதாரத்துல, அரசியல்ல, சமூகவியல்ல ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிற கம்யூனிட்டி எது? யாருக்கூடிய இந்தியாவில எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கோம்? 15 விழுக்காடு இருக்கிறோம், 15%. நீங்க சந்திக்கிற 6 பேர்ல ஒருத்தர் முஸ்லீமா இருக்கிறார். நீங்க இந்தியாவில் 6 பேரை மீட் பண்ணீங்கன்னா 6 பேர்ல ஒருத்தர் யாரா இருக்கிறாரு? முஸ்லீமா இருக்கிறார். அப்போ பாப்புலேஷன் வைஸ் நம்ம வந்து மெஜாரிட்டி, நாலேஜ் வைஸ் மைனாரிட்டி. நம்ம வந்து பாப்புலேஷன் மைனாரிட்டி அல்ல. நம்மளோட 1% இருக்கிற மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? 1% இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? டாப்ல இருக்கிறாங்க. சரியா? அப்ப நம்ம வந்து பாப்புலேஷன் நிறைய இருக்கிறோம், பவர்ல கம்மியா. புரியுதா? ரைட். இங்க பாருங்க, இது வந்து டேட்டாவோட உள்ள ஷீட். இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை இதுதான். இந்தியாவுடைய டாப் இன்ஸ்டிடியூஷன்ல வெறும் 1% கூட முஸ்லிம்கள் படிக்கல. ஆனா முஸ்லிம்களை படிக்க கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்க? எந்த தடையும் இல்லை. உலகத்திலேயே வந்து ஒரு மார்க்கம் வந்து முதல் வசனமே படின்னு இறக்குச்சுன்னா அது எந்த மார்க்கம்னா? ரசூலுல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் கட்டளே என்ன? படி, ரீட், அண்டர்ஸ்டாண்ட். ஆனா வந்து படிப்பு வாழே இல்லாம மக்கள் எப்படி மாற்றி புரிஞ்சுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வசனம் வந்து சாப்பிடுன்னு புரிஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் வசனம் என்னது? சாப்பிடு அப்படின்னு மக்கள் மாத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க போல தெரியுது எனக்கு. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ரைட்டா? அதனால வந்து நம்ம மறுபடியும் குர்ஆன் வசனங்களை மறுபடியும் படிக்க வேண்டிய சூழல் இருக்கு. சரியா? அப்போ இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை. ஆனா உண்மையாக முஸ்லிம்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்களா? தமிழ்நாட்டுல எவ்வளவு முஸ்லிம்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுடைய முஸ்லிம் பாப்புலேஷன் ஏதாவது ஐடியா இருக்கா? நேற்று யார் ஜெயிச்சா? குஜராத்தா ஆர்சிபியா? யார் ஜெயிச்சது சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. ஆர்சிபி, மாஷா அல்லாஹ். ரைட். அப்ப என்னன்னு சொன்னாக்கா, நமக்கு வந்து தேவையில்லாத டேட்டா எல்லாமே தெரியுது. நீங்க வந்து எப்ப வந்து அன்வான்ட் டேட்டாவை மூளைக்கு ஏத்துறீங்களோ தேவையான டேட்டா மைண்ட்ல ஏறாது. ஏன் பசங்க யாருக்கும் மனப்பாட சக்தி கம்மியா இருக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து எந்த பாட்டு எந்த படத்துல வருதுன்னு அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்காங்க. அதனால மூளை வந்து ஒரு அளவுக்கு தாங்க. ரூம்ல வந்து 10 பொட்டி தான் அடிக்க முடியும்னா 9 பொட்டி அடிக்கிட்டீங்கன்னா மீது ஒரு பொட்டி தான் அடிக்க முடியும், எப்படி வச்சாலும். அந்த மாதிரி மூளையில ஒரு அளவுக்கு தான் ஸ்டோரேஜ். நீங்க அன்வான்டா பூரா இதை ஓபன் பண்ணா என்ன வருது? இதை ஓபன் பண்ணா என்ன வருது? எனக்கு தேவையில்லாத செய்தி அதெல்லாம் கணிச்சா வருது. அலாஸ்கால வந்துட்டு எரிமலை வெடிச்சது எனக்கு இருக்கு. அலாஸ்கால எரிமலை வெடிச்சா நான் ஏதாவது பண்ண முடியுமா? இந்த குரங்கு ப்ரோ மாதிரி வாங்க ப்ரோ போய் எரிமலையில போய் சுமிங்க போட்டு வரலான்னு ஏதாவது பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாதுனால. அப்ப எனக்கு தேவையில்லாத செய்தி பூரா என்கிட்ட வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தேவையான செய்தியை இது போய் ஓவர்லேப் பண்ணிடுது. அதனால எனக்கு மறந்து போயிடுது. அதனாலதான் நீங்க இப்ப உள்ள வயசு பசங்க பூராத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு 1 மணி நேரம் பேசி பாருங்க. நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் அவன் ஆமான்னு தான் சொல்லுவான். அப்படிமா கடைசியா என்ன சொன்னு கேட்டு பாருங்களேன். அப்படின்னு காரணம் என்னன்னா, பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சன்ட் எல்லாருக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல, முன்னாடி எல்லாம் வந்து யாரையாவது போய் ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவார் ஃப்ரெண்டு, வாங்கப்பட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அப்படியே உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. பேசினா என்ன ஆகும்? எந்த பிரச்சனைக்கு போனோமோ அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுது. இப்ப போனவங்க என்ன பண்றான் சொல்லுவாப்ல, அத்தாவுக்கு அத்தா மௌத்தா, அத்தா என்னடா சொல்ற, அத்தா மௌத்தா. அப்ப எப்படி இருக்கு? அந்த ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு? கம்மியா. காரணம் என்னன்னு சொன்னா, அன்வான்டான டேட்டா ஃபுல்லா இருக்கு நம்ம. ரைட். கொஸ்டினுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க? கரும்புச்சட்டை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 42 லட்சம். வேற சாட்ஜிபிடி நிறைய போட்டாச்சு. பரவாயில்ல, சந்தோஷங்க. கண்ட பலாவுக்கு சாட்ஜிபிடி போடுறதுக்கு இது போடுறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா, ஒருத்தர் தான் அதை அந்த ட்ரெயின் பண்ணிருக்கிறாங்கன்னு தான் ஆச்சரியம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 லட்சம் முஸ்லீம்கள் இருக்காங்க. எவ்வளவு இருக்கும்? 60 lakhs. தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் சயின்டிஸ்ட் பேர் சொல்லுங்க. நீ சொல்லு. இப்பெல்லாம் வந்து பொண்ணுகளை விட பசங்க தான் ரொம்ப வெக்கப்படுறாங்க. இப்படி ஒரு மாதிரி வெக்கப்படுறான், சினுங்கிறான், இந்த விரலை வச்சு கோடு போடுறான்.
அது அது பார்க்க கியூட்டா இருக்கு, ஆனா வந்து அது ஒரு மாதிரி நாராசமா இருக்கு. சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் சயின்டிஸ்ட் பேர் சொல்லுங்க. என்ன? அப்துல் கலாம் வஃபாத் ஆயிட்டாரு, உயிரோடு இருக்காரு பேர் சொல்லுங்க. ஐயோ தண்ணி ஊத்துதா இருக்கேன். வேணா மழை வருதா? ஓ சரி சரி சரி. நம்மளை படிக்க வைக்க என்னெல்லாம் காமிக்கிறாங்க வரேன். இப்ப படத்துல விவேக் வந்து குங்குமம் புக்கு வாங்குறதுக்கா போவோம். குங்குமம் புக்கு வாங்க 10 ரூபா தான் அந்த புக்கு. பார்த்தா சோப்பு, ஷாம்பு, சீப்பு எல்லாமே கொடுப்பான். ஒரு கணக்காரத்தை கேட்பான், எதுக்கடா இதெல்லாம் கொடுக்குற அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல இது வாங்கினா இது இலவசம் அப்படின்னு. அப்ப விவேக் சொல்லுவான், உங்களை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி பிரிண்ட் எல்லாம் போட்டு வேற லெவல்ல பண்றாங்க. ரைட். என்னோட ரேஷன் கார்டை வந்து கலெக்டாருக்கு மாத்தி வந்துடலான்னு எல்லாரும் இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்களே அப்படின்னு. ரைட். அப்போ முஸ்லீம்கள் இன்னைக்கு பேர் சொல்ற மாதிரியான சயின்டிஸ்ட் இல்லாத சொல்லிட்டு இருக்கு. ஆனா உண்மையான முஸ்லீம்கள் அப்படிலாம் வாழல. இவங்க இன்னைக்கு இருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாக்குற எல்லா முஸ்லீமும் மேக்சிமம் சயின்டிஸ்டா தான் இருந்தாங்க. நீங்க இன்னைக்கு என்னென்ன பொருள்லாம் பாக்குறீங்களோ, என்னென்ன சயின்டிபிக் இன்வென்ஷன் பாக்குறீங்களோ, இது எல்லாரும் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோட ஒரு ஆலிமா இருந்திருக்கிறார், ஒரு முஸ்லீமா இருந்திருக்கிறார். இதை வந்து நம்ம சொல்லல, முஸ்லீம் அல்லாத மக்களே நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய ஸ்காலர் சொல்றாங்க. இவருங்க அதுல ஒரு சில பேர் கொண்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவர் பேர் ஜஹராவி. இவர் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். எழுதிங்கப்பா, எழுதிங்க. அது பசங்களுக்கு எழுதுன்னு சொன்னாதான், போன் மட்டும்தான் சொல்லாம நோண்டுவோம், அப்படிதானே? கையில போன் கொடுத்து 1 மணி நேரம் அப்படியே சும்மா இருக்குமா? என்ன பண்ணுவோம்? கொடுத்த உடனே டக்குன்னு டேட்டாவை போட்டுவிட்டு பாருங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இவர். இவர் கண்டுபிடிச்ச ஆபரேஷன் யூஸ் பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இன்ன வரைக்கும் லைவ்ல இருக்கு. இன்ன வரைக்கும் லைவ்ல இருக்கக்கூடியது இந்த இமாம் ஜஹராவியுடையது. அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்காலர், இவர் பேர் வந்து உலூக் பேக். இவர் தான் வந்து பாபருடைய மாமா. பாபர் இருக்கார்ல, எந்த பாபர்? மொஹல் எம்பையரை கொண்டு வந்தாரு பாபர், அவருடைய மாமா. இவர் தான் வந்து வருஷத்துக்கு 365 நாள்னு சொன்னவர். ஒரு வருஷத்துக்கு 365 டேஸ் சொல்றாங்கல்ல, அது அக்யூரேட்டா கணிச்சு சொன்னது யாரு? மிர்சா உலூக் பேக். இவர் ஒரு ரூலர் அஸ்ட்ரானமர். எங்கக்கா அவனு இல்லையா? அடுத்த முக்கியமான ஒருத்தர், யாருக்கெல்லாம் கெமிஸ்ட்ரி பிடிக்கும்? கை தூக்குனா நீ ஏதாவது கொஸ்டின் கேட்ப. அந்த அந்த பம்பு நமக்கு எதுக்கு? இதை கேட்க மாட்டேன், நான் அவ்வளவு மோசமான ஆளு இல்லை. கெமிஸ்ட்ரி பிடிக்கும்னா உங்களுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் தெரிஞ்சிருக்கும். சல்ஃபியூரிக் ஆசிட் கண்டுபிடிச்சோர் H2SO4. சல்ஃபியூரிக் ஆசிட் கண்டுபிடிச்சோர் யாரு? ஜக்கரியா அல் ராஸி. சரியா? அதே போல பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ் அல் கவாரிஸ்மி. இவர் தான் அல்ஜிப்ரா கண்டுபிடிச்சார். அது வரைக்கும் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கான மெக்கானிசம் நம்மகிட்ட இல்லாம இருந்துச்சு. இவர் தான் என்ன பண்றாரு, நம்ம பித்தாகரஸ் தியரம் படிக்கணும்ல, AB² + BC² = AC². கர்ணத்தை பண்ணினா, கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணா 2 சைடோட ஸ்கொயர் உடைய கூடுதல் பித்தாகரஸ் தியரம். சரியா? அதுக்கெல்லாம் முன்னாடியே என்ன பண்ணாரு, அந்த அல்காரிதம்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு. அல்காரிதம்ன்றது அரபு வேர்ட், ஃப்ளோ சார்ட் அதெல்லாம் படிப்போம்ல, அல்காரிதம். அதெல்லாம் இவர் தான் ஃபவுண்டர். நம்ம முஸ்லீம்கள் வந்து சும்மா வாழ்ந்துட்டு போலன்றது தான் ப்ரூஃப். சும்மா வந்து நம்மள மாதிரி வாழ்ந்து சாப்பிட்டுட்டு மொத்தா போல அப்படிங்கிறது தான் விஷயம். இதை வந்து இவர் சொல்றாரு பாருங்க. இவர் பேர் பிலிப் ஹிட்டி, ரொம்ப பெரிய ஒரு ஹிஸ்டாரியன். அவர் என்ன சொல்றாரு, தி அரப்ஸ் were the intellectual leaders of the world. உலகத்துக்கே அறிவு யார் சொல்லி கொடுத்தது? பாய்மார்கள் சொல்லி கொடுத்ததுன்னு அவர் சொல்றாரு. இது எதுக்காக சொல்றோம்னு சொன்னாங்க, முஸ்லிம்கள் ஒரு சில பேரே சொல்றாங்க பாய்மார் இப்பதான் படிக்கிறாங்கன்னு. அது பொய். பாய்மாரெல்லாம் ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா படிக்கிறாங்க. அதனால இனிமேல் அந்த மாதிரி யாராவது சொன்னாங்க, இவங்களை காமிச்சிருக்கு ப்ரூஃப். இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ்னு போட்டு பாருங்க, அவ்வளவு டேட்டா வரும் நெட்ல. இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். சரி, அவங்க எல்லாம் நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்? களக்காட்டுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, கடை வைக்கிறோம். என்ன பண்றோம்? கோழி கடை, புரோட்டா கடை, மளிகை கடை, நம்ம என்ன பண்றோம்? சின்ன சின்ன கடை வைக்கிறோம். நம்ம யாரும் இல்லை, நம்ம மேனுஃபேக்சர் பண்ணல. என்ன பண்றோம்? ட்ரேட் பண்றோம். என்ன பண்றோம்? ட்ரேட். பொருள் வாங்கி பொருள் விற்கிறோம், ட்ரேட் பண்றோம், மேனுஃபேக்சர் பண்ணல. அதே போல ஆப்டிகல்ஸ், துணி கடை,
எல்லாமே ஸ்மால் ஸ்கேல், சின்ன சின்ன லெவல்ல பண்றோம். அதனால என்ன ஆகுது, வர்ற வருமானம் ரொம்ப கரெக்டா இருக்கு, வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கு. வேற எதுவும் நம்ம வீட்டுல இருந்து வருமானம் வெளியில போயிருக்காங்க போல, ஒரு மாசம் அத்தாக்கு பணம் வராட்டியும் வீட்டுல என்ன ஆகும் பிரச்சனை. காரணம் என்னன்னு சொன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் போல உற்பத்தி செய்யல, வாங்கி விற்கிறோம். ஆனா அந்த ஈஸி ரிஸ்க் இல்லாத லைஃப் அப்படி என்ன பண்றோம், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதுனால நம்ம காசு வர மாட்டேங்குது. மத்த மக்கள் எல்லாம் மேனுஃபேக்சரிங் போது காசு சம்பாதிக்கலாம். சரியா? ரைட். அப்படி இல்லாட்டி என்ன பண்றோம், நமக்கு இருக்கவே இருக்கு என்னது 12வது முடி பாஸ்போர்ட்டை புடி இங்க வர என்ன பண்றோம். சரி, அங்க போயாவது அங்க போய் மன்னரா மாறி இருக்கிறோமா? அங்க போய் என்ன பண்ணிருக்கோம், மன்னரா மாறி இருக்கிறோம் இல்ல. அங்க போய் என்ன பண்றோம், இந்த போட்டோவை மட்டும் அத்தா அனுப்பிச்சிருந்தாருன்னா பையனுக்கு போகணுன்ற ஐடியா வந்திருக்காரு. அத்தா என்ன பண்றாருன்னா புர்ஜ் கலீஃபா முன்னாடி இருந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறாரு, இல்லாட்டி கபிலோட ரோல்ஸ் ராய்ஸ் முன்னாடி இருந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறாரு. பையன் என்ன நினைச்சுக்கிறான், அப்பாவியா அந்த ரோல்ஸ் ராய்ஸ் அத்தாவுன்னு நினைச்சுக்கான். ஆனா அது யாரோடது, கபிலோடது. கபில் தூங்குறப்ப எடுத்த போட்டோ. ரைட்டா? இதுதான். அப்படி இல்லாட்டி இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் இல்லை, நான் சொல்றது பொய்ன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க அத்தாட்ட வந்து அவர் ரூம் போட்டோ எடுத்து கேளுங்க, இல்ல வீடியோ கால் பண்ணுங்க. அவர் பண்ண மாட்டாப்ல, இல்லப்பா இங்க டவர் கம்மியா இருக்குன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப காரணம் இதுதான். சரி, இப்போ வெளிநாட்டுக்கு போக வேணாமா சார்? தாராளமா போவோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் சொல்றதை கேட்டுட்டு போவோம். சரி சார், அப்போ ஒரு 1/2 hour கழிச்சு டிக்கெட் போடுவா அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க கேட்டுட்டு போங்க. பாருங்க, இந்த கல்ஃபை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 3 வகையான வேலை இருக்குது. ஏபிசின்னு 3 வகையான வேலை இருக்கு, இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன வேலை, சி. சினா என்னது, இதுக்கு பேர் வந்து ப்ளூ காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. மாடு மாடி உழைக்கணும். காலையில 9 மணிக்கு போனா 12 மணி நேரம் ஷிஃப்ட், இல்ல 8 மணி நேரம் ஷிஃப்ட் உழைக்கணும். இது வந்து ரோடு கூட்டுறது, டாய்லெட் கழுவுறது, ரோடு போடுறது, ரோடை கிளீன் பண்றது, இது எல்லாம் இந்த மாதிரியான ஜாப் எல்லாம், கண்ணாடி துடைக்கிறது, இந்த மாதிரியான ஜாப் எல்லாம். ரைட்டா? இது இப்போ இருக்குது. ரெண்டாவது பி ஜாப். இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அண்ணெல்லாம் போனோம், டிகிரி முடிச்சுட்டு அங்க போனோம் பாருங்க. அதனால என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா, இவனை வந்து கட்டி கொடுத்துருவோம். கட்டி கொடுத்து நீ வச்சுக்கிட்டாங்க நல்லபடியா சோறு போடும் போதும் அவர் உனக்கு எல்லா வகையிலையும் பெனிஃபிட்டா இருப்பாரு, பைக்ல கூட்டு போவாரு, வந்துருவாரு, மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாமான்னு கேட்கலான்னு இருக்கிறோம் நான். ஏன்னா அது இவனை பார்த்து பேசினாவே நமக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுது. நம்ம அப்படியே என்ன போங்கிற மாதிரி. இந்த அந்த பழைய ஆக்டர் ஒருத்தர் எண்ணத்தை கண்ணையா தெரியுமா, எண்ணத்தை சாப்பிட்டு எண்ணத்தை அப்படிமான்ல, அந்த மாதிரி மைண்ட் செட்டா இருக்கு. அதனால அது பெரிய சிரமமா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றோம்னு வச்சுக்கோங்க. எதுக்கு வர்றது, எங்களுக்கு என்ன ட்ரெயின்ல சுற்றி பார்க்கணும் ஆசையா என்ன, எதுக்கு வர்றோம், ஏதாவது பேசினாக்கா ரெஸ்பான்ஸ் வரும்னா வர்றது. ஆனா அப்படியே வந்து பேர் இந்த மாதிரி உட்காந்தா நான் என்ன பண்ண முடியும். சரியா? டிகிரி முடிச்சுட்டு அங்க போய் ஒரு ஆபீஸ்ல ஃபேன் கீழே ஏசி கீழே உட்காந்து வேலை செய்யுது. ஆனா இப்ப என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, அரபு நேஷனலே படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்துட்டான். அவன் நாட்டுல வந்து குடிமை வந்திருப்பான்ல, அவன் என்ன பண்ணிட்டான்னா படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்துட்டான். இப்போ இந்த வேலை வந்து ஆப்சன்ட். இன்னொரு வேலை ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு சொன்னா இது ஒண்ணு சயின்டிஸ்டா போறது, இல்லாட்டி பிஹெச்டி முடிச்ச ஸ்காலரா போறது. பிஹெச்டி முடிச்ச ஸ்காலரா போறது, இல்ல சயின்டிஸ்டா போறது, இல்ல பிஹெச்டி படிக்கிறதுக்கு போறது. யூஜி பிஜி முடிச்சுட்டு பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்றதுக்கு அங்க போறோம். சரியா? ரைட். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸ் என்னன்னா, நீங்க வந்து சில போகணுமா இல்லாட்டி ஏல போகணுமா. ஏன்னா பி இல்ல, பி வந்து எடுத்தாச்சு. இப்போ 2 தான் நம்ம இருக்கு, ஒண்ணு சி இல்ல ஏ. என்ன பண்ண போறீங்க, கன்செப்டா என்ன பண்ணலாம்? நான் வந்து ஆப்ஷன் டி போறேன் சார். ஆப்ஷன் டி வந்து டூரிஸ்ட் விசால போய் 2 வருஷம் அங்க ஜம்ப் அடிச்சு விட்டுறது, ஜம்ப் அடிச்சு விட்டு மாசம் காசு மட்டும் அனுப்பிச்சு விட்டுறது, அந்த மாதிரி அந்த ஸ்கீம் நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க சார். ரைட். அப்போ என்ன பண்ணணும், ஏல போகணும். என்ன பண்ணணும், ஏல போகணும். அதுக்கு என்ன பண்றது பாருங்க, எந்த செக்டார்ல காசு போட்டுறாங்க, எந்தெந்த செக்டார்லாம் மாசம் மாசம் படிக்கிறதுக்கு ஸ்டைஃபண்ட் தராங்கன்னு பாருங்க. ரெனியூபிள் எனர்ஜில, கிளைமேட் சேஞ்சில், டிரான்ஸ்போர்ட்ல, ஃபாஸ்ட் டிரான்ஸ்போர்ட்ல, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதுல என்ன பண்றாங்கன்னா, நீங்க ரிசர்ச் பண்றதுக்காக போறீங்க, பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி முடிச்சு பிஹெச்டி அங்க போறீங்கன்னா ஐஎன்ஆர்ல இந்தியன் மணில மினிமம் வந்து 3 லட்சம் ரூபா 3.5 லட்சம் ரூபா தான் கொடுக்குறாங்க மாசத்துக்கு. நீங்க படிக்கிறதுக்கு காசு கொடுக்கும்.
என்டையர் ஜிசிசில இதான் நிலைமை, ரைட்டா? ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அதை விட்டுட்டு மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போறதுக்கு ட்ரை பண்றோம். என்ன பண்றோம்? மாசம் 1ஆம் தேதி ஆனா அம்மாட்ட காசு இருக்கும், 10ஆம் தேதிக்குள்ள அம்மா செலவு பண்ணிடும். இல்லாட்டி அம்மா வந்து எதிரையாவது காசை போடுறேன்னு போட்டு அவன் ஓடி போயிடுவான். அந்த மாதிரி அது முஸ்லீம் ஓடலாக்கள்ல ரொம்ப ஜாஸ்தி. 600 கோடி 800 கோடிலாம் சாதாரணமா ஓடுறாங்க. உங்கள்கிட்ட காசு கூடுதலா இருந்துச்சுன்னா என்னோட ஜிபே நம்பரும் அரசோட ஜிபே நம்பரும் தரேன், நீங்க எவ்வளவு போட்டாலும் நாங்க வாங்கிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு நிறைய தேவை இருக்குது, ஆடி Q3 வேற புக் பண்ணலான்னு இருக்கிறேன். அதனால உங்கள்கிட்ட காசு இருக்குது, நீங்க வந்து அது என்ன மேக்ஸ், ஐமேக்ஸா என்ன மேக்ஸ், நியோ மேக்ஸ், இல்லாட்டி வந்துட்டு 1 லட்ச ரூபா கொடுத்தா மாசம் 5000 ரூபாய் தரேன், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னா அதுக்கு பதிலாக என்கிட்ட கொடுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். காசு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு புண்ணியமா திருப்பி கிடைக்கும். இல்லாட்டி காக்காட்ட கொடுங்க, பள்ளிவாசலாவது கட்டுவார். சூடா இருக்குது, இன்ஷால்லா என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷனா உங்களுக்கு மௌத்தா போன பிறகு இங்க தொழுகிற எல்லாத்துக்கும் நன்மை வரும். உங்களுக்கு எவனோ ஒருத்தன் 1000 கோடி ஏமாறுறதுக்கு நம்ம காக்காட்ட கொடுக்கறது நல்லதுதான், அப்படித்தானே? ரைட். அப்போ என்ன பண்றது, இந்த மாத ஊதிய பணியாளராக இருக்கிறோம். அதனாலதான் என்ன ஆகுதுன்னா முஸ்லீம்களுக்கு பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு, இஷ்யூஸ் கூட்டிக்கிட்டே போகுது. நம்ம இஷ்யூஸ் அதிகமானவங்க என்ன பண்றோம்னா இதை பண்றோம். என்ன பண்றோம், ஏர்வாடியிலே நல்ல ஒரு பெரிய கிரவுண்டா பார்த்து வச்சுருவோம் களக்காட்டில். பார்த்துட்டு சும்மா தொழுது ஒரு 4 மணிக்கு வெயில்தால போயிடுறது. போயிட்டு ஒரு 5-5:30 வரைக்கும் ஓய மாட்டோம், உரிமை கிடைக்க வரையும் ஓய மாட்டோம்னு பேசிட்டு கரெக்டாக ஒரு ரோஸ் மில்க் ஒன்று கொடுப்பாங்க, அடிச்சுட்டு அசரோட வீட்டுக்கு வந்துட்டோம்னா பிசிலான்னு நம்ம அந்த ஃபேன் ஒரு 5 வரைக்கும் முடிச்சு படுத்துறோம். நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா அப்பாவியா அந்த போராட்டம் பண்ணிட்டு வந்தவங்க பிரச்சனை முடிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்படி முடிகிற மாதிரி உலகத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லை. அப்போ போராட்டங்கள் மட்டும் சொல்யூஷன் அல்ல, அது வந்து ஒன் ஆஃப் தி சொல்யூஷன். அப்போ உண்மையான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டா இதுதான். அதுக்கு தான் படாத பாடுபடுறது எல்லாரும். நாங்க பாண்டிச்சேரியில இருந்து வந்தது, காக்கா இவ்வளவு பாடுபட்டது, நீங்க சிரமப்பட்டு வந்தது எல்லாம் எதுக்கு? இதுக்கு தான். சொசைட்டியை எம்பவர் பண்ணணும். எப்படி எம்பவர் பண்றது? 2 வழியா எம்பவர் பண்ணலாம். ஒன்னு எக்கனாமிக்கலி எம்பவர் பண்ணலாம், எஜுகேஷனலி எம்பவர் பண்ணலாம். ஆனா எது ஈஸி? எஜுகேஷன் வழியா போறதா ஈஸி. எக்கனாமிக்கலி போற மாதிரி இருந்தா எல்லாரும் போக முடியாது. ஆனா எஜுகேஷனலி யார் வேணா போறோம். நீங்க நாளைக்கு திருநெல்வேலி கலெக்டர் ஆக முடியுமா? தாராளமா ஆக முடியும். ஆனா இவங்களால 2 வருஷத்துல தமிழ்நாட்டிலே பெரிய கோடீஸ்வரி ஆக முடியுமா? இல்ல. யூடியூபர் வேணா ஆகலாம், ஆனா என்ன பண்ண முடியாது, கோடீஸ்வரிலாம் அவ்வளவு சீக்கிரம் ஆக முடியாது. சரி, அப்போ நமக்கு அது தேவையும் இல்லை, ரைட்? அப்போ என்ன பண்ணணும், இவங்க நம்ம அத்தா இப்படி கடை வச்சிருந்தாரு, நம்ம அண்ணன் வேலைக்கு போனான். இப்போ முக்கியமானது என்னன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த வருஷம் 10th +2 முடிச்சவங்க என்ன பண்ணுவோம்? யாரெல்லாம் +2 முடிச்சிருக்கீங்க? இல்ல பக்கத்துல பார்க்காதீங்க, நீங்க தான் எழுதிருப்பீங்க. இது என்னது, இது பக்கத்துல நேஷனல் டிசீஸ். 3 பேர் நீங்க இங்கே +2 கை தூக்குங்க. 10th முடிச்சவங்க, 11th படிக்கிறவங்க, 11th படிக்கிறோம், ரைட். 12th பயோமேக்ஸ், 12th பயோமேக்ஸ் யாருமே இல்லையா? என்னங்க 12th முடிச்சு இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுனவங்க பயோமேக்ஸ். நீட் அப்ளை பண்ணீங்களா? எதுக்கு சார் அதெல்லாம்? காசு வேற 1800 ரூபா தேவையில்லாம. அதுல ஒரு முழு மந்தி ஃபுல்லா பெருசா 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. அது அதாவது நீங்க வந்து 1000 வருஷம் பாரம்பரியம்லாம் மாத்த ட்ரை பண்ணாதீங்க. வந்தமா ஏதாவது மரியாதைக்கு 4 வார்த்தை சொன்னோமா, காக்கா பஸ்ஸை போட்டாரா போய் கிளம்பணுமான்னு வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு நாங்க ஒரு 1000 வருஷமா ஒரு பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு வரோம். ரைட். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க இதைத்தான் பண்ணணும். இந்த 3க்குள்ள நீங்க வந்துருங்க. உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும்னு சொன்னா நீங்க சயின்டிஸ்ட் ஆயிடும். என்ன பண்ணணும், எழுதிங்க, இது முக்கியமான விஷயம். உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும்னா நீங்க யாராகணும், சயின்டிஸ்ட் ஆகும். இல்ல சார் நான் வந்து யாருக்கு கீழே வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னா புதுசா எதையாவது கண்டுபிடிக்கும். எதையாவது கண்டுபிடிச்சு அது பெரிய தொகைக்கு வித்துருக்கு, மில்லியனுக்கு சேல் பண்ணி மறுபடியும் அந்த காசு வரும். அதை வச்சு மறுபடியும் ரிசர்ச் பண்ணி இன்னும் புது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும். 3வது ரொம்ப முக்கியம், இது எதுவுமே இல்லாட்டினா பவர்ஃபுல் பொசிஷனுக்கு போயிருக்கு. பவர்ஃபுல் பொசிஷன்னா என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. பவர்ஃபுல் பொசிஷன் IAS, வெரி குட். IPS, ஜட்ஜ், வெரி குட். ஜட்ஜஸ், IFS. இப்ப நாங்க என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா காலையில் கூட நானும் காக்காவும் பேசிக்கிறோம். என்னன்னு சொன்னாங்க, இனிமேல் வந்து பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப உஷாரா இருக்குது. அதனால என்ன பண்ணோம்னா தப்தர்ல வந்து முதல்ல பொம்பளை பிள்ளைகிட்ட கைக்கு வாங்கிடும். வாங்கிட்டு இந்த பையனை வந்து வாழ்நாள் முழுக்க நீ வச்சு காப்பாத்துவியா அப்படின்னு சொல்லி கபில் தூ வந்து இந்த பக்கம் கேட்கலாமான்னு ஒரு
ப்ரொபோசல் வைக்கலாம்னு இருக்கோம். ஏன்னா இவன் வந்து ரொம்ப பாவமா இருக்கிறான், எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான், அம்மாஞ்சி மாதிரி இருக்கிறான். அதனால இவனை வச்சு மேய்க்கிறது பெரிய சிரமமா இருக்குது. அதனால என்ன பண்ணலாம்னா, இப்போ களக்காட்டுல எவ்வளவு முஸ்லிம்ஸ் இருப்பாங்க? களக்காடு இல்ல இல்ல, அவன் இதே என்றான், இது இல்ல சொல்லக்கூடிய களக்காடு ஊர்ல எவ்வளவு முஸ்லிம்ஸ் இருப்பாங்க? 3000 முஸ்லிம்ஸா? அவ்வளவு பெரிய ஊரா இது? 4 ஜமாத்து. அப்பா அதுல பெருமை வேற. 4 ஜமாத் சார். ஓ வேற வேற ஜமாத்தா ஒரே ஜமாத்? ஓகே. சரி சரி சரி. ஓ அந்த மாதிரி நினைச்சுக்கிறேன். அதான் மொஹல்லா ஜமாத் சொல்றீங்களா? சரி சரி. அப்போ இந்த மூணு இடத்துக்குள்ள நீங்க போயிருங்க. ஒண்ணு சயின்டிஸ்ட், இல்லாட்டி கண்டுபிடிப்பாளர், இல்லாட்டி பவர்ஃபுல் பொசிஷன். இந்த 3 இடத்துக்கு போயிருங்க. ரைட்டா? ரைட். இப்போ களக்காட்டுல இருந்து இது வரைக்கும் யாராவது ஒருத்தங்க ஐஏஎஸ் ஜட்ஜி அந்த மாதிரி ஆயிருக்கிறாங்களா? ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜட்ஜ் இருக்காங்க, மாஷா அல்லாஹ். பேரு? ஓ சரி சரி. இருக்காரா? ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஓ ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே. இப்போ சிட்டிங் ஜட்ஜஸ் யாரும் இருக்கிறாங்களா? இல்ல. ரைட். இல்ல பயப்படாதீங்க, ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டாங்க, ஒரு 3/4 மணி நேரம் தான் பேசணும். நீங்க பாக்குறதா எப்படியும் உங்களோட விஷா அசல் வரைக்கும் பேசுவாங்க போல, ரொம்ப மெதுவா வேற பேசுறான். ரைட். அப்போ இந்த 3 இடத்துக்குள்ள என்ன பண்ணுங்க, நீங்க வந்துருங்க. சரியா? உங்க அண்ணாக்கும் உங்களுக்கும் சொல்ல வேண்டியது, நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்ன, இந்த 3 கேட்டகரிக்குள்ள நீ வந்துடணும் அப்படின்றத சொல்லணும். சரியா? ரைட். இங்க வாங்க, நம்மளை சுத்தி திருநெல்வேலியில எவ்வளவு பெரிய மார்க்கெட் ஆப்ரேட் ஆகுது. திருநெல்வேலியுடைய இயர்லி பிசினஸ் பொட்டன்ஷியல், திருநெல்வேலி மாவட்டம் தான் இது. திருநெல்வேலி மாவட்டத்துடைய ஒரு வருஷத்துக்கான பிசினஸ் பொட்டன்ஷியல் ஒரு செக்டார்லயும் எவ்வளவு இருக்குது. இவ்வளவு பணம் வந்து நம்மளை சுத்தி பொருளுது. நம்மளை சுத்தி பொருளுற பணம் வந்து சாதாரண பணம் இல்லை, கோடியில பொருள். நம்மோடு வாழக்கூடிய மக்கள் தான் இதை பயன்படுத்துறாங்க. அப்போ இதுல இருந்து எவ்வளவு பணம் நம்ம எடுத்துருக்கோம், இதுல நம்ம எந்த அளவுக்கு நம்ம பங்களிப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னா பெரிய கொஸ்டின். அப்ப என்னன்னா, நம்மளை சுத்தி எல்லா வாய்ப்பும் இருக்குது, நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம் வலுக்கட்டாயமா. அப்ப இது வந்து வேற யார் பிரச்சனையும் இல்லை, முழுக்க முழுக்க நம்ம பிரச்சனை. நம்ம வந்து நம்ம என்ன பண்ணல, நம்ம அகலமா பார்க்கல, நம்ம வாய்ப்பை நம்ம தேடல, வேற ஒண்ணு. சரியா? ரொம்ப முக்கியமானது, நீங்க ஒரு டிகிரி முடிச்ச உடனே வேலைக்கு போனீங்கன்னு சொன்னா சர்வைவல் மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு டிகிரி முடிச்சு வேலைக்கு போனீங்கன்னா மாசம் ஒரு 50,000 ரூபாய் அதிகபட்சம் கொடுப்பாங்க, செலவுக்கு வரும், அவ்வளவுதான். அதுக்கு பேர் சர்வைவல், பிழைக்கிறதுன்னு சொல்லுவோம். பொழப்பு நடத்துறது, பிழைக்கிறதுன்னு சொல்லுவோம். இல்ல சார், நான் வந்து இதை மீறி போகணும், எனக்கு பவர் வரணும், எனக்கு அதிகாரம் வரணும், எனக்கு மரியாதை வரணும், என்னை பார்த்தா ஒரு 10 பேர் வந்து என்ன ரோல் மாடலா இருக்கணும், ரொம்ப முக்கியமா என் வீட்டை விட்டு வறுமை போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ரிசர்ச் வரைக்கும் போகணும். பிஎஸ்சி முடிச்சதோட எம்எஸ்சி போடணும், எம்எஸ்சி முடிச்ச கையோட பிஹெச்டி போடணும். ஒரு டிகிரியோட நிப்பாட்டினீங்கன்னா வெறும் வந்து வெறும் வாழ்க்கையை ஓட்டலாம், அவ்வளவுதான். ரிசர்ச்சுக்கு போனா மட்டும்தான் பொருளாதாரம் வரும், பவர் வரும், மரியாதை வரும், எல்லாம். சரியா? ரைட். ஓகே. இங்க பாருங்க, அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சூரா யூசுப்ல ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அப்படிதானே? அவங்க அந்த மாதிரி கொண்டு கிணத்துல போடுறாங்க, அப்புறம் போய் சந்தையில எடுத்துறாங்க, அப்புறம் போய் அந்த அம்மா சேட்டை பண்ணி ஜெயிலுக்கு தள்ளி விடுறது. கடைசியா அவர் என்ன பண்றாரு, ஜெயில இருந்து வெளியில வர்றாரு. வந்துட்டு அந்த ராஜாக்கு என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, இந்த பூமியின் களஞ்சியங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஹெட்டா போடு. எதனால போடுன்னா, நான் இருக்கிறதுலே அழகானவன் அதனால போடுன்னு சொல்றாரா? என்ன சொல்றாரு அவரு, எனக்கு அதை பத்தின நாலேஜ் இருக்கு, நான் ரொம்ப தகுதியான ஆளு. அப்ப என்னன்னா, நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்ல நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு போய் போஸ்டிங் கேட்கணும். நீ நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணாம போய் போஸ்டிங் கேட்டா போஸ்டிங் கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், முதல்ல நம்ம டெவலப் பண்ணிட்டு போய் பவர் கேட்டோம்னா கொடுப்பாங்க தாராளம். சரியா? ரைட். ஓகே. அப்போ நம்ம இந்த மாதிரி டெவலப் ஆகிறதுக்கு வந்து 3 விஷயத்துல தயவு செய்து கவனம் செலுத்துங்க. இது 3லையும் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், தொழுகை ஓதுறையில, இஸ்திக்ஃபார்ல, திக்ர்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். தொழுகை ஒழுங்கா தொழுவுல பாவமன்னிப்பு தேடுறது ரொம்ப சிரமம், நான் ரொம்ப சிரமமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க என்னன்னா, நம்ம கண்ணு முன்னாடியே வாய்ப்பு இருக்கும், நம்மளால பயன்படுத்த முடியும். நம்ம அல்லாவோட நம்மளோட கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப திக்கா பாண்டிங்கா இருக்கும். இல்லாட்டினா என்னன்னா, குட்டி குட்டி தோல்வியெல்லாம் நம்மளை வந்து செட்டப் சூசைட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்ன பாருங்க, பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்குறான், ஆனா என்ன பண்றாங்க, திடீர்னு ஐ லவ் யூ சொன்னதுக்கு நோ சொன்னதுக்கு போய் மாடியில இருந்து கூப்பிச்சாரு. அப்ப என்னன்னா,
என்னது எமோஷனலி என்ன இல்ல ஸ்ட்ராங்கா இல்ல. ஆனா முஸ்லீம்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, தொழுதா போதும் எமோஷனல் பாத்தீங்கன்னா. நம்ம என்ன பண்ணி தயவு செய்து இதுல கவனம். உங்க புள்ள வந்து ஃபஜர் தொழுகை அடி போட்டு மிதிங்க, மேக்ஸ்ல ஃபைல் ஆனா மிதிக்கிறீங்களா, ஃபஜர் தொழுகை அடி போட்டு அடிங்க. ஒரு 4 தடவை அடிச்சீங்கன்னா அவனுக்கே புரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செய்து இஸ்லாத்தை பத்தி அவங்க அப்பப்போ ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது பேசுங்க. இல்லைன்னு சொன்னா என்னன்னா அவனுக்கு வந்து எது நிலைந்து மரியாதை நம்ம போயிடும். நான் இதை படி மதிக்க மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன் இல்லையா. அப்புறம் என்னன்னா ஊர் முழுக்க அவனை போட்டு அடிக்கும். அப்புறம் நம்ம போய் அதுக்கு காப்பாத்திக்கிட்டு நிக்கணும். சரி, அதனால தயவு செய்து இதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. 2வது ரொம்ப முக்கியம் பிசிக்கல் ஹெல்த். திருநெல்வேலி மாவட்டத்துல ஆரம்பிக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும் யாரும் நம்பி ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா? நான் சொன்னா அவங்க சொல்றேன். காரணம் என்னன்னா முஸ்லீம்களுக்கு சாப்பாடு மேல ரொம்ப அதிகமான பிரியம், உடற்பயிற்சி மேல ரொம்ப கம்மி பிரியம். வாக்கிங் போறோம்னா கசக்குது, லெக் பீஸ் சாப்பிடும். அதுவும் குறிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செய்து பொம்பளை போவீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தயவு செய்து உடம்பு ரொம்ப ஹெல்த்தா வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணிட்டு நீங்க ஹனிமூன் போகணுமா இல்ல டாக்டர் தான் எல்லா ஹாஸ்பிட்டலும் போகணுமான்றதை நீங்க முடியும். நிறைய பொம்பளை பிள்ளைங்க வந்து செல்லம் வந்துட்டு தண்ணி குடிக்க மாட்டேங்குது. வேற பிரச்சனை இல்ல, தண்ணி குடிக்க மாட்டேங்குது. அதுக்கு உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணும் போல தண்ணி குடியும். தண்ணி குடிக்காட்டி என்ன ஆகும், அப்பெண்டிக்ஸ் வரும். அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணா நீங்க எப்படி வந்து பேபியை கேரி பண்ணுவீங்க? கேட்டா வந்து ஒளியோ குண்டாயிரம் ஒளியாயிரம் எதையாவது ஒரு கதை விடுறது. நான் தயவு செய்து உங்க உடம்ப பாத்துக்கோங்க. உடம்ப நீங்க ப்ராப்பரா பாத்துக்கலாம்னு சொன்னாக்கா நிறைய ஆசை இருக்கும், செய்ய முடியாது. மனசுல ஆசை இருக்கும், ஆனா செய்யப்பட முடியாது. தயவு செய்து அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த பொரிச்ச ஐட்டம் சாப்பிட்றத குறைச்சு, என்ன பார்த்தாலும் சிக்கன் லாலிபாப் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா பிசி ஓடி வரும். அப்புறம் கல்யாணத்துக்கு கூட உட்காந்து மாத்திரை சாப்பிட்டு, சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. 3வது ரொம்ப முக்கியம், இதை வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் யூஸ் பண்ணா போதும். என்ன பார்த்தாலும் இதை பார்த்துட்டு இருக்காம 2 மணி நேரம் 1 மணி நேரம் மட்டும் பேசிட்டு மற்ற நேரம் கீழே வச்சிடும். சரிங்களா? நமக்கு வந்து இன்டர்நேஷனல் கால் இது வரப்போதா? உலகத்துல வந்து எந்த நாட்டுக்கு எவ்வளவு பணம் அனுப்பணும் நம்மள எதுவும் கேட்க போறாங்களா? ஒன்றும் கேட்கணும். 10 பைசாக்கு பிரோஜனம் இருக்க. சும்மா சாப்பிட்டியா தூங்கியா பக்கம் விளக்கான்னு கேட்டுட்டு இருப்போம். அதுதான் சரி. அதனால தயவு செய்து வாண்டடான காலம் மட்டும் பேசிக்கிறது, மற்ற நேரம் பூரா போன ஓரமா வச்சுக்கிறது, புக்கு படிக்கிறது, தூங்குறது, விளையாடுறது, அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்கு. சரியா? இது என்னன்னு தெரியுதா? என்னது? ப்ளூ ஓஷன், ரெட் ஓஷன். இதுல எங்க உள்ளவங்க ஜாலியா நீங்குவாங்க? எப்படி சொல்றீங்க? எண்ணிக்கை கம்மியா இருக்கு. அப்போ இப்ப நீங்க புதுசா குளிக்க போனீங்கன்னா எங்க குளிக்க போகணும்? ப்ளூ ஓஷன், ரெட் ஓஷன்? ப்ளூ ஓஷன். ஆனா நம்ம 12வது முடிச்சவங்க கோர்ஸ் சூஸ் பண்றது எப்படி சூஸ் பண்றோம்? எல்லாரும் எங்க போறாங்களோ நம்ம அங்க. ஏற்கனவே அங்க 1000 பேர் முட்டிக்கு நிக்கிறான், நம்ம என்ன பண்றோம்? அதனால தயவு செய்து அடுத்தவன் எடுத்துட்டான்னு ஒரு கோர்ஸ் எடுக்காது. உங்களுக்கு அது பிடிக்குமா, உங்களுக்கு அது சரியா வருமானு பார்த்துக்கிட்டு தயவு செய்து செய்யுங்க. பேரண்ட்ஸும் போட்டு கட்டாயப்படுத்தாரு. சரியா? ஒரு முக்கியமான ஒரு குவிஸ் ப்ரோக்ராம். ரைட், இது யார் யாருன்னு சொல்லுங்க. நாம இது பண்ணுவோம். இது யாரு? விராட் கோலி ஒய்ஃப் பேர் என்ன? வெரி குட், அனுஷ்கா சர்மா. அந்த மாதிரி வந்து செகண்ட் டைமா கன்சீவா இருக்கு. ரைட், வெரி குட், மாஷா அல்லாஹ். ரைட். 2வது இது யாரு? தோனியோட ஃபேவரட் ஷாட் என்ன? ஹெரிகம். 3வது முக்கியமானது, கேர்ள்ஸுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி, பதட்டப்படாதீங்க, பொறுமையா பதில். ரைட், யாரு? மாஷா அல்லாஹ். இந்த கடைக்காட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைங்க யார் மாதிரி மாப்பிள்ள வேணும்னு கேட்பாங்க. பிடிஎஸ் மாதிரி வேணும். நான் ரொம்ப நாளா பிடிஎஸ் வந்து பொம்பளை பிள்ளைங்க நினைச்சிட்டு இருந்தேன், சீரியஸா. அப்புறமேட்டு தான் சொன்னாங்க இல்ல பசங்க 5 பேரு. ரைட்டா? ரைட். இப்ப இந்த 3 பேர் நமக்கு எவ்வளவு முக்கியமானவங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து முக்கியமே இல்லாத 3 பேர் காமிக்கிறேன். யார் யாருன்னு? இது யாரு? வயசான தாத்தா. 2வது ஒரு பணக்கார தாத்தா. இவரு பணம் இல்லாத தாத்தா. இவர் யாருன்னு சொன்னா இவர் பேர் கபில் சிபல். இவர் தான் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுடைய எல்லா கேசஸையும் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறவர் இவர் தான். இவரு ப்ரொஃபசர் சுல்தான் இஸ்மாயில். இப்ப இருக்கிற ஒரே சயின்டிஸ்ட் இவர் தான். மண்புழு சயின்டிஸ்ட் யாரு? சுல்தான் இஸ்மாயில் சார் தான் இருக்கிறாரு. ரைட்டா? 3வது இது யாரு? நம்மாழ்வார் ஐயா. நம்ம ஓரளவுக்கு இப்ப ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடறோம்னா அது காரணம் யாரு? நம்மாழ்வார். ரைட்டா? அப்போ முக்கியம் இல்லாத 3 பேர் எல்லாருக்கும் தெரியுது, ரொம்ப முக்கியமான 3 பேர் யாருக்குமே தெரியல. இதுக்கு யார் காரணம்? இதுக்கு யார் காரணம்? பேரண்ட்ஸ் காரணம். என்னது? பேரண்ட்ஸ் காரணம். அதனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா தயவு செய்து உட்காந்து குழந்தைங்கிட்ட ரொம்ப நேரம் பேசுங்க.
என்ன பேசணும்னு கேட்டா நீ என்ன ஆகணும்னு அவங்க கேட்கணும். அப்போ நீ என்ன ஆக போற, நீ அது பாத்தியா, இது பாத்தியா, நீ தான் திருநெல்வேலிக்கு நீ கலெக்டர் ஆகணும், திருநெல்வேலியில பெரிய சர்ஜன் நீ தான் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணணும். அவன்கிட்ட வந்து அவன் இலக்கை பத்தி பேசணும், மோட்டிவேஷன் பத்தி பேசணும். ஆனா நம்ம என்ன பேசுறோம்னா தேவையில்லாத விஷயங்களை அவனை கொடுப்போம். இந்த ஜமாத்தை அப்படி பண்ணிட்டான், இந்த ஜமாத்தை என்ன பண்ணுவோம், தேவையில்லாத ஊர் பழக்கங்களை குழந்தைங்களுக்கு கொண்டு போவாங்க. குழந்தைங்களுக்கு ஒன்லி போர்டு மட்டும் கொண்டு போவோம். சரியா? ரைட். அவனுக்கு நீ என்ன சொல்லணும்னா இதைத்தான் நீங்க சொல்லணும். நீ பெரியாராகி களக்காட்டுல உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு நீ சொல்யூஷன் சொல்லணும்னு சொல்லு. வேலைக்கு போன்னு சொல்லாதீங்க. என்ன சொல்லணும், இங்க உள்ள பிரச்சனைக்கு நீ சொல்யூஷன் சொல்லணும்னு சொல்லு. அப்படி சொன்னீங்கன்னா அவன் இந்த மாதிரி பேங்க முடிக்க மாட்டான். எல்லா கொஸ்டினுக்கும் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுவான். 10 பசங்க இருந்தாங்கன்னா உங்க பையன் மட்டும் தனியா தெரியும், இல்ல உங்க பொண்ணு மட்டும் தெளிவா பதில் சொல்லணும் எல்லாருக்கும். காரணம் என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, தாய் தகப்பு டெய்லி பேசணும். ஓகே, சரியா? கோர்ஸ் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டா இந்த 4 விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 வச்சுதான் நீங்க கோர்ஸ் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா என்னது, முதல்ல உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் இல்லாத படிப்புல தயவு செய்து குழந்தைய சேர்த்தாதீங்க. சரியா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, சொசைட்டிக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம சொசைட்டிக்கு வந்து வெறுமனே வெளிநாடு போற ஆட்கள் வேணுமா, இல்லாட்டி என்ன வேணும், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வேணுமா? யார் வேணும் நம்ம சொசைட்டிக்கு? ஐஏஎஸ் ஆபீசர், ஜட்ஜஸ், அவங்க தான் நமக்கு வேணும். சரியா? மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் படிக்க போற படிப்பு எனக்கு வெறும் வேலை மட்டும் பிடிக்குமா இல்ல பவரும் கொடுக்குமா? வெறும் வேலை மட்டும் கொடுக்குறதுன்னா அந்த படிப்பை செகண்ட் ஆப்ஷன், பவர் தர்ற படிப்பை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நீங்க பவருக்கு போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்க வெறுமனே வேலைக்கு போனீங்கன்னா உங்கள்ட்ட எதுவுமே இருக்காது. திடீர்னு ஒரு நாள் காலையில மெயில் போடுவான், கம்பெனியில முடியல, அதனால நீங்க இருந்து வேலைக்கு வர வேணும். இப்ப போர் வந்தவங்க எல்லாத்தையும் தாண்டி விட்டாங்க பாருங்க. எல்லாரும் இங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா காசு அமுச்சு விட்ட காசை அம்மனி செலவு பண்ணிருக்கு. மாசம் போட்டு விட்ட காசை என்ன பண்ணிட்டாங்க, நகை வாங்கி நல்லா லாவிஷா செலவு பண்ணி காசு இல்லை. இப்போ வீட்டுல வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, செலவையும் குறைக்க முடியல. வகையா சாப்பிட்டு பழகியாச்சு, செலவையும் குறைக்கணும். அது காரணம் என்னன்னு சொன்னா நம்ம எடுத்த படிப்பு அந்த மாதிரி. 4வது ரொம்ப முக்கியம், தயவு செய்து கடன் வாங்கி படிக்காதீங்க. பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறது குறைச்சிங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கவர்மெண்ட் காலேஜ் வைங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல வச்சீங்கன்னா செலவு குறையும், ஃபேமிலியில வறுமை வராது. நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே வந்து கம்மியா செலவு பண்ணி அதிகமா சம்பாதிக்கணும். நம்ம என்ன பண்றோம், அதிகமா செலவு பண்ணி 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும். அதனாலதான் எப்ப பார்த்தாலும் பையனை பிடிச்சி அப்பா திட்டிகிட்டே இருப்பாங்க. 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு திட்டா இருப்பாங்க. இதே 2,000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா அத்தா சொல்லுவாங்க அந்த வார்த்தைய. நான் என்ன பண்ணி தயவு செய்து கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள போறதுக்கு பாருங்க. அதே போல எது வரைக்கும் படிக்கணும்னு கேட்டா பாருங்க, இது 12வது முடிச்ச உடனே காலேஜ் போடணும். கேப்பே விடவே கூடாது. காலேஜ் முடிச்ச உடனே யூஜி முடிச்ச உடனே பிஜி போகணும், போஸ்ட் கிராஜுவேஷன். போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கும் போதே பிஹெச்டி என்ரோல் பண்ணிடணும். இது பசங்களுக்கு. பசங்க வந்து 26 வயசு வரைக்கும் தொடர்ச்சியா படிக்கணும். பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, சரியான வயசுல திருமணம் பண்ணணும். திருமணத்துக்கு அப்புறம் படிப்பு கண்டிப்பாங்க. 12th முடிக்கணும், டிகிரி முடிக்கணும், டிகிரி முடிச்சோடனே நிக்காக்கு அப்புறம் படிப்பு கண்டிப்பாங்க. அப்படி பண்ணி நான் பர்சனல் லைஃபும் பாதிக்காது, படிப்பும் பாதிக்காது. இல்லாட்டினா ஏதாவது ஒண்ணு பாதிச்சு. சரியா? அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா, இது ரொம்ப முக்கியமானது. பாய்ஸ் 27 வயசு வரைக்கும் படிக்கணும், கேர்ள்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கணும். சரியா? ரொம்ப முக்கியமா நீங்க வந்து ஏதாவது ஒரு டிகிரியை வந்து டாப் காலேஜ்ல படிக்கணும். டாப் 10 காலேஜ்ல நீ படிச்சீங்கன்னா உனக்கு உண்மையாகவே படிப்புனா என்ன, படிப்புக்கான மரியாதை என்னன்னு தெரியும். நம்ம என்ன பண்றோம்னா வீட்டு பக்கத்துல உள்ள காலேஜ்ல படிக்கிறோம். வீட்டு பக்கத்துல உள்ள காலேஜ்ல வந்து அங்க உள்ள ஃபேக்கல்ட்டியே என்ன சொல்றாரு, திருப்பி எல்லாம் படிக்காதா, வேலை இல்லாம சொல்லுங்க ஃபேக்கல்ட்டி டீச்சர். காரணம் என்னன்னா அவரு வந்து எம்இ முடிச்சுட்டு இங்க வந்து வேலை செய்யறாரு. புரியுதா? அதுவே நீங்க ஐஐடில என்ஐடில பண்ணீங்கன்னா அதுக்கான மரியாதை வேற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சேலரி பேக்கேஜும் காமிக்கிறேன், எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ஐஐடில படிச்சாங்க அப்படின்னு. இங்க பாருங்க, நீங்க ஐஐடி மெட்ராஸ்ல இன்ஜினியரிங் முடிச்சீங்க, சிஎஸ்சிஎல் எலக்ட்ரிக்கலா முடிச்சீங்கன்னா உங்களுடைய மினிமம் சேலரி 30 லட்சம் வருஷத்துக்கு. அதிகபட்ச சேலரி 1.5 கோடி. பெரிய ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடினா மாசத்துக்கு 12 லட்சம் ரூபாய். நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு எக்ஸாம் எழுதணும். ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதை பத்தி பின்னாடி அனஸ் சார் சொல்லுவார். ஜேஇ எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஜேஇ அட்வான்ஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஐஐடி ஸ்டூடெண்ட்.
கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனா அதுக்கு பிறகு லைஃப் ஸ்டாண்டர்ட் மாறி இருக்கும். கணக்காட்டுல இருந்து யாரும் ஐஐடியில் படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் போறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. இது வரைக்கும் யாரும் போல. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யாரு தான்? நீங்க தான். சரியா? ரைட். அதே போல இல்ல சார் நான் ஊர்ல தான் படிப்பேன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. உங்க காலேஜ்ல, உங்க திருநெல்வேலியில தான் நிறைய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜ் எல்லாமே இருக்கு. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும். அங்கதான் ஃபீஸ் கம்மி. அதுவும் குறிப்பா வெட்டினரி சயின்ஸ் படிச்சீங்கன்னா இம்மீடியட் கவர்மெண்ட் ஜாப். முஸ்லிம்கள் வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க, வெட்டினரி சயின்ஸ்லாம் முஸ்லிம்கள் படிக்கவே மாட்டாங்க. கேட்டா வந்து மாட்டு டாக்டர். ஆனா வந்து எல்லா நபியும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்கன்னு அதையும் சொல்லிக்குவாங்க, இதையும் சொல்லிக்குவாங்க. சரியா? ரைட். அப்ப என்ன பண்ணுங்க, தயவு செய்து யாரெல்லாம் கேட்டு வளர்த்துறீங்க? பெர்ஷியன் கேட் 1 2 3. பெர்ஷியன் கேட் எவ்வளவு? குட்டி எவ்வளவு? குட்டி 5000 ரூபாய். கொஞ்சம் வளர்ந்தது 12,000 13,000. அம்மானா 50,000 ரூபாய். பெர்ஷியன் கேட் ஒரு இன்ஜெக்ஷன் 800 ரூபாய். ஏன்னா எங்க அண்ணன் பிள்ளை வளர்த்துறான், அதுக்காக. அது ஏதோ இந்த பழைய காலத்துல வந்து இந்த கிளிக்குள்ள உசுர் இருக்கும்ல, அந்த மாதிரி அவ உசுர் வந்து பூனைக்குள்ள இருக்குது. பூனையை தூக்கினா போதும், அது ஆரம்பிச்சிடும். சரியா? அப்ப என்னது, வெட்டினரி சயின்ஸ்ல முன்ன எப்போ இப்ப காசு அதிகம் பிறந்தது. ஆனா நீங்க என்டையர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல பாருங்க, யாராவது ஒரு முஸ்லீம் அட்டாரி இருக்காரா? இருக்க மாட்டார். அதுக்கு ஒரு கதை சொல்லுவோம். இல்ல அது வந்து வேற மாதிரி. ரைட்டா? ரைட். இப்போ 10வது முடிச்சவங்க என்ன குரூப் எடுக்கிறது? அது முக்கியமான கொஸ்டின். 10வது முடிச்சா என்ன குரூப் எடுக்கணும்? வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வச்சுக்கணும்? மேத்ஸ் பயாலஜி. செகண்ட் ஆப்ஷன் பியூர் சயின்ஸ். 3வது பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ். 4வது மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது எதுவுமே இல்லாட்டினா ஆர்ட்ஸ் குரூப். தயவு செய்து பயாலஜியை ஸ்கிப் பண்ணாதீங்க. பயாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பயோ முடிச்சுட்டு காமர்ஸ் கூட போய்க்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க பயாலஜி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பயாலஜி ஒர்க்கடான கோர்ஸ் எதுவுமே வர முடியாது. அதனால தயவு செய்து நீங்க மார்க் கம்மியா வாங்கினாலும் பரவாயில்ல, மேத்ஸையும் விட்டுறாதீங்க, பயாலஜி விட்டுறாங்க. சரியா? ரைட். ரைட். இப்போ பயோ மேத்ஸ் எடுத்தவங்க இல்ல இன்ஜினியரிங் போகணும்னு ஆசைப்படுறவங்க என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? சைபர் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா சயின்ஸ். ஆனா இது வந்து டிகிரியா படிக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கோர்ஸா படிச்சுக்கலாம். 3 மாச கோர்ஸ் இல்ல அதிகபட்சம் 6 மாசம் கோர்ஸ். உங்களுக்கு 6 மாசத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் முடிச்சு கொடுப்பாங்க. 6 மாசத்துல பிஎஸ்சி மேத்ஸ் முடிப்பாங்களா யாராவது? இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்போ இந்த கம்ப்யூட்டர்ங்கிறது என்னன்னா ஆட் ஆன், யார் வேணா படிச்சுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா என் போன்ல வந்து கிளாட் இருக்குது, சாட்ஜிபிடி இருக்கு. இப்ப நான் வந்து ஏஐ யூஸ் பண்றேன், ஆனா நான் லாயர். என்னோட அடையாளம் லாயர். அதுக்கு நான் என்ன பண்றேன்? டூலு கிளாடும் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி. அதனால தயவு செய்து எல்லாரும் போய் ஏஐடிஎஸ்ல கொடுக்காதீங்க. ஏற்கனவே அங்க 1 லட்சம் பேர் இருக்கிறான், நம்மளும் போனோம்னா 1,01,000. தேவையில்லாம ஹை காம்படிஷன்ல மாட்டிக்கும். சரியா? புரியுதா? ஆனா என்னன்னா சொல்றதுக்கு பெருமையா இருக்கும் அந்த கோர்ஸ். என்ன படிக்கணும்னு கேட்டா என்ன சொல்லலாம்? ஏஐடிஎஸ் பெருமையா சொல்லிக்கலாம். பெருமையா சொல்லி எல்லாம் டீல் படிப்பாங்களா? இல்ல. சரியா? ரெண்டாவது பாசிபிள் இருந்தா ரொபோட்டிக்ஸ். ரொபோட்டிக்ஸ் எப்படி போனோம்னா பிஇல இசிஇ, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ட்ரிபிள் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ்ல ரொபோட்டிக்ஸ். மாஸ்டர்ஸ்ல என்ன பண்ணலாம்? ரொபோட்டிக்ஸ் போகணும். சரியா? உன்னோட பேப்பர் பென் இருக்காப்பா? எழுதுப்பா. அதே பசங்களுக்கு வந்து ஸ்கூல்ல சொல்லி பழக்கி விட்டாங்க. போர்ட்ல எழுதி போட்டு நோட் டவுன் அப்படின்னா என்ன பண்ணுவான்? இது பசங்க தப்பு இல்லை, ஒழுங்கா பழக்கல. இல்லாட்டி அத்தாம என்ன பண்ணணும்? அவங்க சொல்றது எழுதுன்னு சொல்லணும். அதுவும் இங்க பிரச்சனை இருக்கு. ஏன்னா அத்தா என்ன பண்றாரு? பையன் அனுப்பிச்சு விட்டுறாரு, படிப்பு பத்தி பேசுறாங்க, போயிட்டு வா. அவர் ஐஐடி கிராஜுவேட் இல்ல, ஆனா அவருக்கு நினைச்சுக்கிறாரு படிப்பத்தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியுமே. என்ன பண்றாரு? அவர் வீட்டுல இருந்தாரு. சரியா? ரைட். அப்போ ரொபோட்டிக்ஸ் படிக்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமான ஃபீல்டு என்னது? ஜியாலஜி. பிஎஸ்சி ஜியாலஜி. தமிழ்நாட்டிலே மொத்தம் 6 காலேஜ்ல தான் இருக்குது இந்த கோர்ஸ். இங்க பக்கத்துல தூத்துக்குடி இருக்கு பாருங்க, எல்லா இடத்துலயும் மைனிங் நடக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 6 இடத்துல தான் இருக்குது. மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அழகப்பா இருக்குது, அண்ணாமலையில இருக்குது. அதே போல சவுத்துல ஒரு காலேஜ்ல இருக்குது. இந்த கோர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா பிஎஸ்சி ஜியாலஜி நீங்க முடிச்சீங்கனாலே எவ்வளோ, எம்எஸ்சி ஜியாலஜி முடிச்சா எவ்வளோ, ஃப்ரெஷருக்கு எவ்வளோ? தமிழ்நாட்டில் 45,000. எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டா இருந்துச்சுன்னா எவ்வளோ? 1,20. தமிழ்நாட்டில், சவுதியில இல்ல, தமிழ்நாட்டில் வீட்டு பக்கத்துலேயே போயிட்டு வந்துடலாம். பைக் எடுத்து போயிட்டு வந்து வீட்டில் பைக் வந்துடலாம்.
புரியுதா? அதே போல இன்னொரு முக்கியமான கோர்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ். எல்லா கோர்ஸுக்கும் இதுதான் அர்த்தம். நீங்க இது படிச்சீங்கன்னா எந்த ஃபீல்டு வேணா போய்க்கலாம். ஏன்னா நீங்க பாக்குற எல்லாமே மெட்டீரியல் தான். இது மெட்டீரியல், இது மெட்டீரியல், இது மெட்டீரியல், எல்லாமே மெட்டீரியல் தான். அதனால நீங்க மெக்கானிக்கல் போறதுக்கு, மெக்கட்ரானிக்ஸ் போறதுக்கு மெட்டீரியல் சயின்ஸ் போகும். இதுவுமே ரொம்ப கம்மியான காலேஜ் தான் இருக்கு. நல்ல ஹைலி வாண்டட் கோர்ஸ். நீங்க கணக்காட்டுல இது வரைக்கும் யாராவது மெட்டீரியல் சயின்ஸ் படிச்சவங்க பாத்துருக்கீங்களா? அப்ப நீங்க தான் முதல். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு. வந்து மெட்டீரியல் சயின்ஸ் உடைய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியணும்னா அண்ணா அந்த மாதிரி வந்துட்டு அது பிஎஸ்சி ஜியாலஜி முடிச்சவங்களுக்கு, ஜியாகிரபி முடிச்சவங்களுக்கு இருக்கு. இந்த கோர்ஸ் அடியில் அப்புறம் ஃபைனலா டவுட் ஃபைனலா முக்கியமான ஒரு செய்தி. கொஸ்டின் கேட்டவர் ஸ்டூடெண்டோ பேரண்டோ அல்ல, ப்ரொஜெக்டர் போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்குது. இதே மாதிரிதான் எங்க மாநாட்டுக்கு வர்ற எல்லாமே எல்லா டெக்னீஷியனும் கையில நோட் பேடும் பேனா வச்சிருப்பாங்க. சொல்றத பூரா எழுதுவாங்க. யாருக்கு மாநாடு நடத்துறோமோ அவங்க உட்காந்து பப்ஜி விளையாடுவோம். லாஸ் யாருக்கு? யாருக்கும். எங்களுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா? எங்களுக்கு பேசுறதுக்கு புண்ணியம் கிடைச்சிடும், அவ்வளவுதான். ரைட், ஓகே. அடுத்து இந்த கோர்ஸ் முக்கியமான ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோர்ஸ். ரொம்ப கம்மியான இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, வாய்ப்பு உள்ளவங்க படிக்கும். அதே போல இது உங்க ஊருக்கு ரொம்ப ஃபேமஸ் ரெனியூவபிள் எனர்ஜி. 15 கோடி இருந்தா போதும், ஒரு மெகாவாட் போட்டுடலாம். ஆனா சார் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசுவார். அவர் போயிட்டு வந்தார் இப்பதான் கைத்தார்ல நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி, இந்தியா எனர்ஜி 2 இன்ஸ்டியூட் நேரத்தில் போயிட்டு வந்திருக்காரு. அதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவார். பக்கத்துல தான் இருக்குது. பிஇல மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் ரெனியூவபிள் போகலாம். இல்லாட்டி யூஜிலே ரெனியூவபிள் இருக்குது, அது போகலாம். இது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ். அடுத்து இல்ல சார் நான் வந்து பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உண்டான கோர்சஸ் என்னென்ன? குறிப்பா கேர்ளா இருக்கிறோம், பொண்ணை என்ன கோர்ஸ் படிக்க வைக்கிறது அது ஒரு முக்கியமான. ஏன்னா இவங்க தான் ரொம்ப ஆர்வமா படிக்கிறாங்க. அதனால இவங்க என்ன கோர்ஸ் படிக்க வைக்கணும், என்ன பண்ணலாம்? வெரி குட். வேற ஒரே ஒரு அளவுகோல் மட்டும் வச்சுங்க. கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் படிக்கிறதப்போ இல்ல உங்க பொண்ணை படிக்க வைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு மெஷர்மெண்ட் தான். இந்த படிப்பு படிக்கிறது மூலமா கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு போக முடியும். இதை மட்டும் மெஷர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். எந்த படிப்பெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு போறது வாய்ப்பு இருக்கோ அதை நீங்க படிக்கணும். சம்பந்தம் இல்லாம முந்தான ஒருத்தர் போன் அடிக்கிறாரு, பொம்பளை பிள்ளைய கொண்டு போய் பைலட் ஆகுறாங்க. பைலட் ஆகுறது என்ன படிக்கணும்? 12வது படிச்சுதான் போதும். 80 லட்சம் ரூபாய் செலவாகும். முந்தான சொந்தக்காரப்புள்ள போன் பண்ணி பைலட் ஆகணும். எதுக்குங்க பைலட் ஆகுறீங்க? பைலட் ஆகி புண்ணியம் இல்லைங்க, 80 லட்சம் ரூபாய் வீணா போகும். இல்ல அவ வந்து ஒத்த காலம் நிக்கிறான், அந்த காலம் வெட்டி இருக்கு. 80 லட்சம் ரூபாய் அந்த காலம் மாத்திக்கலாம்ல. பெருமைக்கு போயிட்டு அந்த வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் யூனிஃபார்ம் போட்டு போவாங்க. அது என்ன நினைச்சுக்கிறதுனா அது ஏதோ பெரிய வந்து என்ன, ஏதோ பெரிய போஸ்டிங் நினைச்சுக்கிறாங்க. அது எவ்வளவு சிரமம், எவ்வளவு ரிஸ்க் இருக்கு அதுல. பீயிங் கேர்ள் அதுல எவ்வளவு இஷ்யூ இருக்கு. ஃபேண்டசி படிக்கிறதா அது படிப்பு. 80 லட்சம் ரூபாய் நீ எப்ப சம்பாதிச்சு செட் பண்ணி 80 மாசம் வச்சுக்கோ, 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கோ. 80 மாசம் எத்தனை வருஷம்? 80 மாசம்னா 8 வருஷம் ஆகிட்டு நீ போட்ட முதல்ல எடுக்கிறதுக்கு. அதனால தயவு செய்து ஃபேண்டசிக்கு போய் படிக்காது. ஒண்ணுதான் அளவு. ஒரு பொம்பளை பிள்ளையா கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு போக முடியுமா இதை வச்சு? இல்லாட்டி என்னால சொந்தமா ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அதுதான் நான் படிக்க வேண்டிய கோர்ஸ். அப்பதான் படிப்பு மேல வெறுப்பு வராது. இல்லாட்டி படிச்சு மெக்கானிக்கல் படிச்சு முடிச்சு வீட்டுல உட்காந்து நான் படிப்பு மேல வெறுப்பு, யாரையும் படிக்க சொல்ல மாட்டீங்க, சும்மா படிக்க வச்சு கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. புரியுதா? படிப்பு மேல பிரச்சனை இல்ல, எடுத்த கோர்ஸ் பிரச்சனை. சரியா? அப்ப என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? தயவு செய்து கல்வியாளரா மாறுங்க, டீச்சர் ஆகுங்க. டீச்சர் ஆனீங்கன்னு சொன்னா வாழ்நாள் முழுக்க டீச்சர் ஆகலாம். யாரும் வேலைக்கு போவான்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ அந்த சப்ஜெக்ட் டீச்சர் ஆகும். டிஆர்பி எழுதுனீங்கன்னா 39,000 ரூபாய் சேலரி, கவர்மெண்ட் சேலரி. பிஜி டிஆர்பினா 44. நெட் எழுதுனீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். பர்சனல் லைஃபும் பாதிக்காது, சர்வீஸ் லைஃபும் பாதிக்காது. ஆனா இந்த வயசுல டீச்சர் பிடிக்காது. ஆனா ஒரு 20, 22, 23 வயசுல டீச்சர் பிடிக்க ஆரம்பிச்சு. சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை. 1 லட்சம் ரூபாய் சேலரி தராங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் மக்கள் படிக்க மாட்டேங்க.
இதே போல பாருங்க, பக்கத்துல விருதுநகர் பக்கத்துல சிவகங்கை இஸ்லாத்துக்கு வந்த பொண்ணு எஜுகேஷன்ல போய் பிஹெச்டி பண்ணிட்டு வந்துருக்கு. மலேசியா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில போய் அன்னை கதீஜால இருந்து என்ன பண்றாங்க, இவங்க ஸ்காலர் பிஹெச்டி அங்க போய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இஸ்லாத்துக்கு வந்த பெண்ணு அவ்வளவு டாப் பொசிஷனுக்கு போயிருக்காங்க. வாய்ப்பு இருந்தா நீங்களும் போகலாம். சரியா? அதே போல ரொம்ப முக்கியமான படிப்பு பாய்ஸுக்கு என்னது, மைக்ரோபயாலஜி. இன்னைக்கு இருக்கிற ரிசர்ச் வந்து பணம் வந்து இதுல தான் பொருள். மொத்த ரிசர்ச் காசையும் கொண்டாந்து இதுல கொண்டாங்க. நிறைய புது புது மருந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. மைக்ரோபயாலஜி, பார்மகாலஜி, ரெண்டு சயின்ஸ் பாருங்க. ஜித்தாலையும் சரி, அதே போல அபுதாபிலையும் சரி, பிஹெச்டி பண்றதுக்கு 7000 ரியால் ஃபண்டு கொடுக்குறாங்க. பிஹெச்டி பண்றதுக்கு. பிஹெச்டி முடிச்சுட்டேன் போஸ்டிங் போறேன் அப்படின்னா பயோமெடிக்கல் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு 20,000 ரியால், நம்ம ஊர் காசுக்கு 4 லட்சம் ரூபா. அழகா ஹிஜாபோட லேபுக்குள்ள வேலை செய்யலாம். வெயில பொறுத்த வேலை ஒன்றும் டாட்டா இருந்தான், கவர்மெண்ட் டிக்கெட்டு எல்லாமே. நீங்க ஒரு ஆள் வேலைக்கு போனா உங்க பரம்பரையில இருந்து வறுமை போயிடும். உங்க பரம்பரைக்கு நீங்க தான் ரோல் மாடல். அங்க சயின்டிஸ்டா இருக்கிற அவர் தான் படி அப்படின்றாங்க. அதே போல நீங்க இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை, உலகத்திலே முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஆனா நம்ம மக்கள் இதை பண்ண மாட்டேங்குது. ஆர்கானிக் ஃபார்மிங், உரம் இல்லாமல் எப்படி விவசாயம் பண்றது, அதுதான் இன்னைக்கு காசு. உரம் போடாம விற்கிற பொருள் எல்லாரும் வாங்க ஆசைப்படுறாங்க. நம்ம பண்றோமா? நம்ம கவனம் முழுக்க வேற பக்கம் இருக்குது. அதனால தயவு செய்து பசங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிங்க. ஹார்டிகல்ச்சர் இருக்கு, ஃப்ளோரிகல்ச்சர் இருக்கு, ஃபிஷரிஸ் இருக்கு, பவுல்ட்ரி இருக்கு, ஏகப்பட்ட படிப்பு இருக்குது இதுல அக்ரிகல்ச்சர். இங்க பாருங்க, வெஸ்டர்ன் காட்ஸ்ல எவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கு பாருங்க. பயன்படுத்தா போதும். அதே போல ரொம்ப முக்கியமானது, தயவு செய்து +1 படிக்கிறவங்க நீட் எக்ஸாம் எழுதுங்க. நீட்ல ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா நீட் எழுதுங்க. குறிப்பா இந்தியன் மெடிசன் அப்ளை பண்ணுங்க. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, யோகா. யோகா நேச்சுரோபதிக்கு நீட் கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் நீட் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அனசார் வந்து உங்களுக்கு நீட்ல கம்மி மார்க் வாங்கினாலும் எப்படி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சேர்றதுன்னு சொல்லுவார். குறிப்பா இங்க பாருங்க, இந்த 4 வியாதிக்கு மக்கள் வந்து இந்தியன் மெடிசன் நாடி தான் போகுது. டயபிட்டிஸா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், ஹார்ட் டிசீசஸ் இருக்கணும். மக்கள் வந்து இப்போ டேப்லெட்டோட தெரப்பிக்கு போறாங்க. நிறைய பேர் தெரபிஸ் கேரளால பாருங்க, ஃபுல்லா வந்து இங்க உள்ள மக்கள் தான் கேரளா போகுது. 21 நாள் போய் ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துறாங்க. செலவூர்ல சாஃபி தாவாக்கான ஒரு ஹோட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, பியூர்லி ஆயுர்வேதா. 21 நாள் தங்கி பார்க்குது மக்கள். அதே போல கேர்ள்ஸுக்கு ஏற்ற ஒரு முக்கியமான படிப்பு இந்த படிப்பு, நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ். பொறுத்துல கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் கொடுப்பாங்க. என்என்டி முடிச்சீங்கன்னா முடிச்ச உடனே நீங்க சொந்தமா வீட்டு பக்கத்துல ஒரு வெல்னஸ் சென்டர் வச்சுக்கலாம். அக்குபஞ்சரும் ஹிஜாமாவும் படிச்சீங்கன்னா இன்னும் ஆடாம். இங்க ஹிஜாமாலாம் பண்றாங்களா கரகாட்டுல? கப்பிங் தெரப்பின்னு சொல்லு. ஒரு தடவை கப்பிங் பண்றதுக்கு எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா? ஹிஜாமாக்கு 1500 ரூபா ஒரு கப்பிங் பண்றது. 1500 ரூபா 3 மாசம் தான் கோர்ஸ். அழகா படிச்சுட்டு அக்கு படிச்சிருந்தீங்க, வர்மா படிச்சீங்கன்னா ஹிஜாமா படிச்சுக்கலாம். மாசம் 50,000, 1 லட்சம் சாதாரண சம்பாதிக்கலாம். ஒரு பெட்டு, கொஞ்சம் கப்ஸ் இருந்தா போதும். நாலேஜ் பாருங்க, இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இவ்வளவு இருக்குது. பவுல்ட்ரி அக்ரி இருக்கு, ஃப்ளோரிகல்ச்சர் பூ உற்பத்தி பண்றது, ஹார்டிகல்ச்சர், ஹெர்பல் சயின்ஸ், மூலிகை மட்டும் விளைவிச்சு விற்கிறாங்க பெரிய காசு. யாருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கு? சொந்த மாடி தோட்டம் போட்டுருக்கீங்களா? மாடி தோட்டம் போனீங்கன்னா தேவையில்லாத பேச்சு பேசுறதுக்கே உங்களுக்கு டைம் கிடைக்காது. யார்கிட்டையும் போய் பலா பேசவே மாட்டீங்க. உங்க தோட்டத்தை பார்க்கறதுக்கே டைம் பத்தாது. அதே போல இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான படிப்பு. யாருக்கு ஜுவாலஜி பிடிக்குமோ பிஎஸ்சி ஜுவாலஜி, மாஸ்டர்ஸ்ல வந்து வைல்ட் லைஃப் பயாலஜி. இந்தியாலேயே இந்த ஒரு காலேஜ் இருக்கு, வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி டேராடூன்ல இருக்குது. இந்தியாலேயே இந்த ஒரு காலேஜ். மொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து 20 சீட்டு தான். இதுல படிச்சீங்கன்னா டாப் பொசிஷனுக்கு உங்களால போக முடியும். வந்தாரா தெரியுமா? வந்தாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் வந்தாரான்னு கேட்டீங்களா? அம்பானி தெரியுமா? அம்பானியோட பையன் ஒருத்தர் உண்டாதான் தெரியுமா? அவன் வந்து ஒரு இது வச்சிருக்கான், அனிமல் ரெஸ்கியூ கிங்டம் வச்சிருக்கான்.
10,000 சொல்லிட்டு நெட்ல போய் பாருங்க. அவ்வளவு அனிமலை வச்சு மேய்க்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுறாங்க. நல்ல பேக்கேஜ் கொடுக்குறாங்க, ஹை பேக்கேஜ். புண்ணியம் கிடைக்குமா கிடைக்காதா? அதே போல ரொம்ப முக்கியமான படிப்பு இன்னைக்கு என்னது? சைக்காலஜி. குறிப்பா கேர்ள்ஸுக்கு நீங்க பேஷண்ட் வந்து வெளியூர்லாம் போக தேவையில்லை. களக்காட்டு 500 பேஷண்ட் இருப்பாங்க, இங்கேயே ஒரு 50 பேர் இருப்பாங்க. பேஷண்ட் எப்படிலாம் கிடப்பாங்க உங்களுக்கு பாருங்க. இவங்க தான் உங்களுக்கு பேஷண்ட். என்ன தேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா பேஷண்ட்னு அர்த்தம். ரெண்டாவது, இது பார்த்தாலும் அப்போ உங்களுக்கு வந்து பேஷண்ட் வந்து நிரப்பி வலியுது, சிகிச்சை பண்றதுக்கு ஆள் இல்லை. பசங்க சும்மா இல்லை. பசங்க என்ன பண்ணுவாங்க? நைட்டு முழுக்க விளையாண்டு காலையில் போய் படுத்தா ஜாம்பி மாதிரி ஆயிடுறான். அதனால கடிச்சு வச்சிடறான். கூப்பிட்டீங்க பாருங்க, வந்து பல்லு பெருசா இருக்கும், கடிச்சு வச்சு. சரியா? அப்ப என்ன பண்ணும்? பிஎஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி. பிஎஸ்சில சைக்காலஜி, எம்எஸ்சில கிளினிக்கல் சைக்காலஜி. சைக்காலஜி 4 வருஷம் ஆக்கியிருக்கிறாங்க. இங்க திருநெல்வேலி நிறைய காலேஜஸ் இருக்கு. தாராளமா போய் ஹிஜாபோட போய் படிங்க. அந்த அன்னை ஹாஜரா இருக்குதா இருந்தா அங்க போய் படிங்க. இன்னும் சேஃபா. அப்ப நம்ம டார்கெட் என்னவா இருக்கணும்னு சொன்னா, உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும்னா நீங்க யாராகணும்? சயின்டிஸ்ட் ஆகும். யாராகணும்? சயின்டிஸ்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ இல்ல சார், எனக்கு வந்து சயின்ஸ் வேணாம், ஆனா நான் பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? பாருங்க, இதுதான் இந்தியாவுடைய பவர் சென்டர்ஸ். இந்தியாவுடைய பவர் வந்து இந்த 3 இடத்துல தான் இருக்குது. இந்த 3 இடத்துக்கு போறதுக்கு 1 டிகிரி படிச்சா போதும். என்ன டிகிரி அது? 1 டிகிரி படிச்சா இந்த 3 முக்கியமான இடத்துக்கு போகலாம். என்ன டிகிரி அது? வெரி குட். என்னது? லா டிகிரி. லா டிகிரி முக்கியமான டிகிரி. புரியுதா? பாருங்க, இவங்கெல்லாம் இந்தியாவுடைய பெரிய பெரிய லாயர்ஸ். இந்த இடத்துக்கு நீங்க வரணும். இவர் ஒருத்தர் காமிக்கிறேன் பாருங்க. இவர் பேர் கபில் சிபல். இந்தியாவுடைய எல்லா முஸ்லீமுடைய வழக்குக்கும் இவர் தான் போய் வாதாடுறார். அவர் சும்மா வாதாடுறது இல்ல, பெருமொண்ட காசு வாங்குறாரு. எவ்வளவு காசு வாங்குறாரு? ஒரு தடவை கோர்ட்டுக்குள்ள வந்துட்டு போறதுக்கு 25 லட்சம் ரூபா வாங்குறாரு. நம்ம 25 லட்சம் ரூபாய்க்கு 2 வருஷம் வெளிநாட்டுல கஷ்டப்படணும். அப்படிதானே? தயவு செய்து லா படிங்க. அதே போல பொம்பளை பிள்ளைங்க லா முடிச்சுட்டு 3 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க என்ன ஆகணும்? ஜட்ஜ் ஆகணும். என்ன ஆகணும்? ஜட்ஜ் ஆகணும். சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்க ஜட்ஜ் ஆயிடலாம். ரொம்ப ரொம்ப மரியாதையான ஃபீல்டு ஜுடிஷியல் எக்ஸாம் பாஸ் பண்றது. இவர்கள் எவ்வளவு சேலரி? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு எவ்வளவு? 1.94. அதுவே நீங்க இன்ஷால்லா 10 வருஷத்துல ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிட்டீங்க, 2.5. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, 2.5. பாருங்க, Z+ உங்களுக்கு Z+ செக்யூரிட்டி. இதுல ஸ்டேட் போலீஸ் கன்மேன் இருப்பா கூட, டிஜேக்கு. உங்க குடும்பத்துக்கே வந்து ஜட்ஜு குடும்பம் பேரு. எந்த தோல்வியும் பணம் கிடையாது. அதே போல யாராவது பிகாம் எடுத்துக்கிறீங்க அல்லது காமர்ஸ் குரூப் எடுத்துருக்கீங்கன்னா நீங்க பிகாம் போறதுக்கு பதிலா பிஏ எக்கனாமிக்ஸ் போங்க. என்னது? பிஏ எக்கனாமிக்ஸ் போங்க. மாஸ்டர்ஸ்ல வந்து இஸ்லாமிக் பினான்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை படிங்க. அதே போல முடிஞ்சா இந்த எக்ஸாம்ல ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுங்க. சிஏ தவிர, சிஏ மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. 18 பேப்பர் 20 பேப்பர் தான். அதை கிளியர் பண்ணீங்கன்னா டாப் லெவல் பே இருக்கும். ஏசிசி எல்லாம் முடிச்சீங்கன்னா ரொம்ப ஹை பே. 18 பேப்பர் ஏசிசி. சிஏக்கு 20 பேப்பர். ஆடிட்டர் தெரியுங்களா? ஆடிட்டர். அப்போ சயின்ஸ் படிச்சா சயின்டிஸ்ட். இல்ல சார் நான் வந்து ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்? இந்த செக்டார்ல, லால, எக்கனாமிக்ல, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல, சைக்காலஜில, சோசியாலஜி, ஹிஸ்டரி, இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கும். எல்லாத்துக்கும் 2000 ரூபாய் ஃபீஸ். கவர்மெண்ட் காலேஜ்ல எல்லா கோர்ஸ் இருக்கு, 2000 ரூபாய் ஃபீஸ். இங்க பக்கத்துல எங்க நியர்பை கவர்மெண்ட் காலேஜ்? மனோ காலேஜ். கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். நீங்க ஒண்ணு ஸ்காலர் ஆகணும், லாயர் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும், இல்லாட்டி பாலிசி மேக்கர் ஆகணும். யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுதணும். சவுத்துல தான் அதிகமான டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பாஸ் பண்றாங்க. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இருக்கு பாருங்க. சுரேஷ் இருக்குது, சங்கர் இருக்குது, கிங் மேக்கர்ஸ் இருக்குது. எல்லா அகாடமியும் இங்க இருக்குது.
அது குறிப்பா குரூப் 2 குரூப் 4 வந்து சவுத்து தான் ஃபர்ஸ்ட். மதுரைக்கு அந்த பக்கம் தான் ஃபுல்லா. சரியா? அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க பிரயோஜனமான படிப்பை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு படிப்பு சம்பந்தமா டவுட் இருக்குன்னு சொன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனலுக்கு போயிடும். நான் போடக்கூடிய எஜுகேஷன் அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனா தயவு செய்து நைட் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கேன்னு கேட்காதீங்க. நான் நல்லா இருக்க மாட்டேன். சரியா? அதனால உங்க கல்வி ஆர்வத்தை ஒரு 10 மணியோட முடிச்சுங்க. ஃபோன் பண்ணி எடுத்த உடனே 400 மார்க் அப்படின்னு சொல்லாதீங்க. யாரு, உங்க பேர் என்ன, அதெல்லாம் சொல்லி சொல்லுங்க. சரியா? நம்மளே ஆல்ரெடி நிறைய ஃபோன் பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தெளிவான செய்தி சொன்னா தான் என்னால ஒழுங்கா சொல்ல முடியும். சரியா? அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அப்டேட்ஸ் வரும், டவுட் இருந்தா இது பண்ணிக்கோங்க. அல்லாஹ் தஆலா இந்த சபையை புரிந்து கொள்வாங்க. குறிப்பாக நாம் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவோடு மரணிக்கிற வாய்ப்பை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கு வழங்குவானாக. துஆ செய்து டவுட் கடைசியா சரி வாஷு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.